மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 054-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் போன முறை பார்த்தோம், இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகின்ற இந்த ஊசியை, இந்த மருந்தை, ஆண்களுக்குரிய ஹோமோனை நாங்கள் ஊசி மூலமாக செலுத்துகின்ற முறையை. எனவே இது சாதாரணமாக இந்த ஊசியானது எங்களுடைய பட்டக்ஸ் என்று சொல்லப்படுகிற பின்பகுதியிலே தான், எங்களுடைய பிற்புற பகுதியிலே தான், அதாவது முதுகுப்புறமாக இருக்கிற பிற்பகுதியிலே தான் செலுத்தப்படுகிறது. ஏனெனில் இது ஒரு ஐயம் என்று சொல்லப்படுகின்ற தசைகளுக்கு உள்ளே செலுத்தப்படுகின்ற ஒரு ஊசி மருந்தாக இருக்கின்றபடி ஐயம் என்று சொல்வோம். இன்ட்ரா மஸ்குலர் ரூட் என்று சொல்லுவோம். இதனாலே அதன் காரணமாகத்தான் பிற்பகுதியிலே இது செலுத்தப்படுகிறது. கொஞ்சம் வலியை கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக அடுத்த வேலை என்னவென்றால், இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஊசி மருந்து செலுத்தின பிற்பாடு சும்மா இருந்தால் ஒரு பிரயோசனமும் கிடையாது. இது மிகவும் முக்கியமானது. அதாவது சில பேர் இங்கே ஊசியை ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ 2-3 நாளைக்கு பிறகு கேட்டால் நீங்கள் மனைவியுடன் இருந்தீர்களா என்று சொன்னால் உடனடியாக இல்லை என்று சொல்வார்கள். அது மிகவும் பிழையானது. அதே நேரத்திலே இந்த ஊசியை நீங்கள் யாரும் ஏற்றிக்கொள்ளலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சில பேருக்கு மனைவிமார் இல்லை, மனைவி விட்டு போய்விட்டார், டிவோர்ஸாக இருக்கும். சில பேர் திருமணம் முடிக்காதவர்களாக இருப்பார்கள். சில பேர் வெளியூரிலே இருப்பார்கள், வெளியூரிலே இருப்பார்கள், இங்கு மனைவி அல்லது இவர்கள் இங்கே மனைவிமார் வெளியூரிலே. எனவே இந்த இடத்திலையும் நீங்கள் இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற மருந்தை நீங்கள் ஊசி மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதை நீங்கள் அந்த செலுத்தப்பட்ட டெஸ்டோஸ்டெரோன் நீங்கள் பாவிக்க வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும். என்றபடியினாலே கிட்ட மனைவி இல்லை என்று சொல்லி கொட்டாய் போட்டு கொண்டிருப்பதிலே ஒரு விதமான பிரயோசனம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகிற சுய இன்பம் அல்லது கைப்பழக்கத்தை நீங்கள் செய்வது மிகவும் முக்கியமானது. அப்படி வீட்டிலே மனைவி இருந்தால் அவருடனோ அல்லது உங்களுக்கு வேறொரு பெண் துணை இருக்குமாக இருந்தால் அவருடனோ நீங்கள் இதை மேற்கொள்வது மிகவும் முக்கியம். அதை விட்டு போட்டு இந்த டெஸ்டோஸ்டெரோன் மருந்தை ஏற்றினால் மட்டும் மேஜிக்கிலே எங்களுக்கு வருத்தம் அல்லது இந்த பிரச்சனை குறையும் என்று சொல்லி ஒருவர் கூட இருக்க முடியாது. ஏனெனில் அதாவது இல்லாவிட்டால், அதாவது அப்படி இருந்தால் என்ன ஒரு பிரயோசனமும் உங்களுக்கு கிடையாது. நேற்று கூட என்னை ஒரு அன்பர் சந்திப்பார். அவருடைய மனைவி தான் அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தார். மனைவிக்கும் அவருக்கும் இடையில ஏறக்குறைய 15 வருடங்கள் வயசு வித்தியாசம். அந்த மனைவி சொன்ன பிரச்சனை என்னவென்றால், இவர் சரியாக யோசிக்கிறார், ஒரு இடத்துல இருந்து யோசிச்சு கொண்டிருக்கிறார், டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற போதும் யோசிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எனக்கு உண்மையாக விளங்கினது. அதன் பிற்பு நம்முடைய கதைத்து கொண்டு தன்னுடன் தனிமையிலே கதைத்த போது அவர் சொன்னது என்ன, தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை, தனக்கு இப்போது 65 வயசாகி கொண்டிருக்கின்றது, மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை, மனைவியை என்னால் இருக்க முடியவில்லை என்றபடியாலே தான் எனக்கு யோசனை கூடிவிட்டது. என்றபடியால் நான் சில நேரத்தில் மனநோயாளியாக மாறி விடுவேனோ என்ற பிரச்சனை அவருக்கு இருந்தது. மிகுந்த கவலையாக இருந்தது. எனவே நான் அதான் மீண்டும் உங்களுடன் சொல்வேன், இந்த செக்ஸ் லைஃப் என்பது, பாலியல் வாழ்க்கை என்பது, ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப், சுகாதாரமான உன்னதமான ஆரோக்கியமான பாலியல் வாழ்க்கை என்பது, பாலியல் வாழ்க்கை அதாவது ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப் என்று சொல்லுவோம். வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது. எந்த ஒருவராவது இதை அவர் புறக்கணித்தால், நான் இப்போது கூட கொஞ்ச நேரத்துக்கு முதல் எங்களுடைய இலங்கையில் இருந்து ஒளிபரப்பாகுகின்ற சமூக வானொலியிலே கதைத்து போட்டு தான் இருக்கின்றேன். அதிலே கூட நான் சொன்னேன், யாராவது ஒருவர் எனக்கு செக்ஸ் தேவையில்லை, எனக்கு பெண் தேவையில்லை, எனக்கு ஆண் தேவையில்லை என்று சொன்னால் அவர் மாறி உலகத்திலே பொய்யர் ஒரு தரமே இருக்க முடியாது. நான் இது எத்தனையோ தரம் ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறேன். சில பேர் சொல்லுவார்கள், நான் உன்னுடன் தொடர்பு கொள்வதில்லை என்று ஆனால் அவருடன் வேலை செய்கிற மற்ற பெண்கள் சொல்லுவார், இல்லை, இவருடன் இன்னும் ஒரு பொடியன் அவருடைய அறையில் இருக்கிறார், உங்களுடைய முதலாளி அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், ஏனெனில் இந்த பெண்
அவர் விவாகரத்து செய்த பெண்ணாக இருக்கின்றபடியினால், அந்த பெண் விவாகரத்து செய்த பெண்ணாக இருக்கிறபடினாலே அந்த அறையினுள்ளே அந்த இளம் பொடியன் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண் எங்களிடம் சொல்லுவது என்ன, நான் ஒருடன் தொடவில்லை, அங்கு போவதில்லை, இங்கு போவதில்லை தான் அவர் சொல்லுவார். எனவே இந்த செக்ஷுவல் லைஃப் என்பது மிக மிக உன்னதமானது, முக்கியமானது. அந்த செக்ஷுவல் லைஃப் இருக்கின்ற போது தான் நாங்கள் ஒரு விதமான மனக்குழப்பமோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, அல்லது மன அழுத்தமோ, டிப்ரெஷனோ, மன வருத்தங்களோ இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ள முடியும். எனவே முக்கியமாக அதற்காகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக விதமான வியாபார நோக்கம் இல்லாமல் நான் நடத்தி கொண்டிருப்பேன். முக்கியமான காரணம் என்னவென்றால் இதை நீங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படுகிற ஊசி மேலே நீங்கள் ஏற்றிய பிற்பாடு உங்களுடைய பாலியல் உணர்ச்சியில் கூடுகின்ற போது உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ இதை தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் சாதாரணமாக நான் சொல்லுவேன், 2 பேரையும் ஒரேடியாக கூப்பிட்டுத்தான் நான் அவ்வாறு அந்த ஊசி மருந்தை ஏற்றுவேன். சில நேரங்களிலே சில இடங்களில் அவருடைய மனைவி மேலோ அல்லது பெண் துணியோ வர முடியாத நிலைமை ஏற்படும். இந்த நிலைமைகளை நாங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்ன, இயல்பான மட்டும் இதை உங்களுடைய மனைவியினோ உங்களுடைய பெண் துணையினோ நீங்கள் பகிர வேண்டும். ஏனெனில் இது மிக முக்கியமானது என்றால் உங்களுடைய இந்த டெஸ்டோஸ்டெரோன் மருந்துகள் ஏற்றுவதன் மூலமாக இந்த பாலியல் உணர்ச்சிகள் அதிகரிக்கும். அதற்கு உங்களுடைய மனைவி ஈடு கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. என்றபடியினால் இதை நீங்கள் தெரிவித்துக் கொள்வது அவசியம். அதே நேரத்தில் மனைவி கிட்ட இல்லாமல் அல்லது வேறொரு பெண் துணையுடன் தொடர்பில்லாமல் இருப்பவர்கள் தங்களுடைய சுய இன்பத்தை அல்லது ஹேண்ட் ஷேக் அல்லது கைப்பழக்கம் அல்லது மெஸ்டுபேஷன் என்று சொல்லுவோம், அதை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 21வது நூற்றாண்டு முடிந்து கொண்டிருக்கின்றது, 22ஆம் நூற்றாண்டு வரை இருக்கின்றது. இந்த நூற்றாண்டிலே கூட எவராவது இந்த செய்தி ஊடகங்களின் ஊடாக இந்த சுய இன்பம் காண்பது அல்லது மெஸ்டுபேஷன் என்று பிழை என்று சொல்லுவராக இருந்தால் அவரை மாதிரி ஒரு மூடர் உலகத்திலே கிடையாது. நான் அதை பற்றி விவரமாக சொல்லுகிறேன், ஆனால் அவர்களை பற்றி சொல்ல விரும்பவில்லை. பெரிய கவலையாக இருக்கும். சில நேரங்களிலே அப்படி இந்த சுய இன்பம் காண்பது அல்லது மெஸ்டுபேஷன் செய்வது பிழை என்று சொல்பவர் கூட ஒரு நாளைக்கு 2-3 தரம் அவர் சுய இன்பம் காணுவராக இருப்பார்கள். எனவே இவர்கள் எல்லாம் பொய்யர்கள். எனவே இதை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த சுய இன்பம் என்பது பல பிரச்சனைகளுக்கும் பல நோய்களுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது. நான் முதலும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்களுக்கு இருக்கின்ற இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் முன்னிற்கும் சுரப்பி, இந்த முன்னிற்கும் சுரப்பியில் உங்களுக்கு தெரியும் இப்போது புற்றுநோய் மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலே கூட நேற்று வந்த செய்திகள் என்பதை 65 மேற்பட்டவர்களே 45% இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் புற்றுநோய் கேன்சர் ஏற்படுகிறது. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கூட இந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது. மிக பிந்திய நிலையிலே அவர் இருப்பதாக சொல்லப்பட்டது. எனவே இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சர், அதாவது முன்னிற்கும் சுரப்பியில் ஏற்படுகின்ற இந்த புற்றுநோயானது நாங்கள் அடிக்கடி மெஸ்டுபேஷன், அடிக்கடி சுய இன்பம் அல்லது கைப்பழக்கத்தில் ஈடுபடுகின்ற போது மிக அதிக அளவாக குறைகிறதாக ஆராய்ச்சி முடிவுகள் எங்களுக்கு தெரிவிக்கிறது. எனவே இந்த டெஸ்டோஸ்டெரோன் ஊசி எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கைப்பழக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு 7 மணி 2 3 தான் தெரியும், அதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஆண்குறி, அதற்கு பொறுப்பு நீங்கள். எனவே எவ்வளவு நேரம் நீங்கள் கைப்பழக்கம் செய்தாலும் அது பிழை கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் கட்டாயமாக பார்க்காததற்கு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.